அப்படியே ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அநேகருடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஆவியானவர் அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். ஒரு சிலது முடிவு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்குமே எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு சிலருடைய வாழ்க்கை நடுவில் இருந்து ஆரம்பிச்சது. ஒரு சிலர் வாழ்க்கை எப்படி என்னைக்கு தேவனோடு அவர்கள் கனெக்ட் ஆனாங்களோ அன்னையிலேருந்து அவங்க சந்ததியை கூட எழுதி பைபிளில் அவர்கள் எழுதி வச்சிருக்கிறாரு. இதில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தபோது அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார்கள் அப்படிங்கிறதையும் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். எந்த மாதிரி வார்த்தைகளை அவர்கள் உபயோகித்தார்கள், எந்த மாதிரியான காரியங்களை உபயோகித்தார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா, கஷ்டமான காலங்களில் எப்படிப்பட்ட விசுவாசமுள்ள வார்த்தைகளை அவர்கள் பேசினார்கள் அப்படின்னு பைபிளில் நிறைய எழுதி வச்சிருக்காரு. கஷ்டமான சூழ்நிலையில், பிரச்சனையான சூழ்நிலைகளில் அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவன் அழைத்தார்னு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கை அவர் சொன்னது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது. இதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அவர் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கும், நடக்கிறது ஒன்று மாதிரி இருக்கும். ரொம்ப ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ மக்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் நம்ம மாதிரி ஆட்கள் தான் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, முடிக்கிறாங்க, என்னடா பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் விசேஷித்தமான காரியம் என்ன, நம்ம ஒரு சபையாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய பிள்ளைகள் கஷ்ட காலங்களில், கஷ்டமான சூழ்நிலைகளில் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள வார்த்தைகள் அவர்களுடைய வாயிலிருந்து வந்தது, எப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் அவங்களுடைய வாயில வந்தது அப்படின்னு நம்ம அதை நிச்சயமா நம்ம பார்க்கணும், படிக்கணும். அதை நம்முடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் அதே மாதிரி நடக்கும். தேவன் ஒரு காரியத்துக்காக உங்களை அழைப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், யோசேப்பு அழைச்சார் பாருங்க. யோசேப்புக்கு கொடுத்த தரிசனம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான தரிசனம். எப்படின்னு கேட்டால், இவர் நின்றுட்டு இருக்கிறாரு, 11 நட்சத்திரங்கள் இவரை வணங்குது. 11 நட்சத்திரங்கள் வணங்குறதுனாக்க இவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாரும் இவர் காலில் கும்பிட்ற மாதிரி ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தை போய் அவர்கிட்ட சொல்றாரு. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லணும். உடனே அவங்க அப்பாவுக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. அவங்க அப்பாவே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அவரை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிற, லைட்டாக ஒரு மாதிரி அவர்கிட்ட தட்டி வைக்கிறார். என்னன்னா, நாங்கள் உங்கள் காலில் விழுவுமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. நாங்கள் போய் அண்ணன் தம்பி விழுவாங்கிறத நான் ஒத்துக்கிறேன், நாங்கள் உன்னை வந்து வணங்குவோமா, என்ன தரிசனம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான தரிசனத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் நடக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யோசேப்பு எடுத்த உடனே அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவனை தூக்கி குடியில் போனான். நடக்கிற காரியம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, எல்லாம் வேதனையாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னொரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாருனாக்கா, வாங்க உங்களை நான் பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனால் செங்கடல் முன்னாடி நிற்கிது, பின்னாடி பார்வோன் அவங்கள கொல்றதுக்கு துரத்திட்டு இருக்கிறான். இப்போ உயிர் பொழைச்சா போதும், பாலும் தேனெல்லாம் எங்களுக்கு வேணாம், உயிர் பொழைச்சா போதுங்கிற மாதிரியான சூழ்நிலை வருகிறது. அப்ப இப்படிப்பட்ட கஷ்டமான காலங்கள் நமக்கு வராதுன்னு நாம சொல்லவே இல்லை, கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். இந்த கஷ்டமான சூழ்நிலைகளில நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் அப்படின்னு ஆவியானவர், தேவன், ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். நம்மளை ஒரு காரியத்துக்காக அழைச்சிருக்கிறார், ஒரு காரியத்தை செய்யும்படியாக நம்மளை முன்குறித்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். ஆனால் போகிற பொழுது திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறோம் என்பது மிக மிக முக்கியமாகிறது. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா, சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் உன்னை சோதித்து அறிந்தேன் அப்படிங்கிறார். அடுத்தது அந்த முன்னாடி செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜனம் பேசுகிற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா பாட்டு மோசமான வார்த்தையை பேசுகிறாங்க. அவனை மோசையை பிடிச்சி கண்டுபிடித்துட்டாங்க. திக்கு வாயும் மந்தன, இவனை நம்பி வந்தவன், அப்படி நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம், அங்கேயே இருந்து செத்து போயிருக்கலாம், உன்னை நம்பி நாங்கள் எதுக்கு வந்தோன்னு சொல்லி ஒரு புறஜாதியார் கூட அப்படி பேசாத மாதிரி மிக மிக மோசமான வார்த்தைகளை. அது இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பேசின வார்த்தைகளை பயங்கர மோசமாக. எகிப்தில் வந்து புதைக்கிறதுக்கு சுடுகாடு இல்லைன்னா எங்களை இங்கே கொண்டு வந்தாங்க, செங்கடலில் புதைக்கிறதுக்காக எனக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லி அப்படியெல்லாம் பயங்கரமான வார்த்தைகளை பேசுகிறார்கள்.
ஆனா தேவன் இந்த மாதிரியான சமயங்கள்ல நாம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம் என்று தேவன் கவனிக்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன், கைவிடப்பட்ட நேரம், இரண்டாவது வியாதிகள் வருகிற நேரம், மூணாவது வறுமை வருகிற நேரம், நான்காவது ஒரு வேலை எதிர்பார்க்கிறோம் ஆனா அது கிடைக்கவே இல்லை, இந்த மாதிரியான நேரம். அப்ப கடவுள் ஒரு காரியத்தை திட்டத்தை சொல்லி இதை செய்யுங்கிறாரு. ஆனா எல்லாம் மனிதர்களுக்கு அது பிடிக்கல. நீங்க செய்யறது ஒண்ணு மாதிரி இருக்குது, மனிதர்கள் எல்லாருமே அதை வெறுக்கிறாங்க, அது நடக்காதுன்னு சொல்றாங்க. சில பேர் வெறுக்க மாட்டாங்க, நீங்க சொல்றது நடக்காதுங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க சொல்றதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்களின் மத்தியில நாம எப்படி நடந்துகிறோம், நம்முடைய வார்த்தை எப்படி வருகிறது, நம்முடைய விசுவாசம் உள்ள வார்த்தைகள் வருகிறதா இல்லை குறை சொல்லுகிற வார்த்தைகள் வருகிறதாங்கிறத தேவன் நிச்சயமா கவனிக்கிறாங்க. இதுதான் இன்றைய வேத பாடம். இதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு மட்டும் சொல்லிட்டு அந்த சத்தியத்துக்குள்ள நான் போறேன். ஏன் தேவன் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? நல்லா கவனிங்க. விசுவாசமாய் பேச வேண்டும் என்று தேவன் ஏன் எதிர்பார்க்கிறார்னா, விசுவாசம் எதை சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். 3-4 விஷயங்களை நான் சொல்றேன். விசுவாசத்தினுடைய உண்மையான ரூபம் என்ன, உண்மையான நிறம் என்ன, விசுவாசம்னா உண்மையான விசுவாசம்னா என்னங்க அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? விசுவாசம் என்பது, நான் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கும்போது நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவேன். அப்ப செங்கடல் முன்னாடி நின்றுட்டு இருக்குது, பின்னாடி பார்வோன் வந்துட்டு இருக்கிறான், இப்ப சாக போறேன் அப்படின்னாலும் நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன்னா நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா?